நியூஸ் அண்ட் நியூஸ்க்கு வரவேற்கிறேன் ராம்குமார். வணக்கம். தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய இன்னும் ஒரு 5 நாள்கள் தான் இருக்கு. ஸோ ஏதோ தேர்தல் பிரச்சாரம் பத்தி தீவிரமா பேச போறோம் அப்பலாம் நம்ம ரெடியானா, மத்திய பாஜக அரசு வந்து 3 முக்கிய மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சு டிபேட் அப்படி வேற ஒரு பக்கம் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த தொகுதி மறு சீரமைப்பு இதை பத்தி பேசுவோமா? தொகுதி மறு சீரமைப்பு இதுதான் வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு. நியாயமா பார்த்தா அவங்க தாக்கல் செய்யறது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மையப்படுத்தி தான் தாக்கல் செய்கிறாங்க. ஆனால் விவாதங்கள்லாம் சுற்றி எங்கே நடக்குது அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு சுற்றி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அப்படின்ற போர்வையில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவையும் அவங்க உள்ள கொண்டு வராங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தென் மாநிலங்கள் பாதிக்கப்பட போகுதா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாகவே மாறி தமிழ்நாட்டில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அந்த மசோதாக்களின் நகலை எரிச்சிருக்கிறாரு. ஒரு போராட்டக்களமாவே மாறக்கூடிய ஒரு சூழலுக்கு தயாராகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன நினைக்கிறீங்க? போன முறை வந்து 2023 மக்களவை 24 மக்களவை தேர்தலுக்கு முன்பு 23ல் வந்து மகளிர் ரிசர்வேஷன் பில் அந்த இது கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வரும்போதே வந்து என்னன்னா பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை இது முதன்மைப்படுத்துது, அதனால இதை வந்து ஆதரிக்கணும்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அப்போ பெருவாரியாக எல்லா கட்சிகளும் என்ன சொன்னாங்கன்னா ஆதரவு தெரிவித்தாங்க. அட் த சேம் டைம் வந்து இதை உடனடியாக அமல்படுத்துங்க, இதை ஏன் தள்ளி போடுறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ பாஜக தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை வந்து நம்ம வந்து சென்சஸ் எடுக்கணும், டீலிமிட்டேஷன் விஷயங்கள்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இப்போ பண்ண முடியாது அப்படிங்கும்போது எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து 2024 மக்களவை தேர்தலில் ஒரு மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக பாஜக இதை பயன்படுத்துது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி இப்போ 26 வந்தோம் அப்படின்னா இது வந்து இப்போ பூதாகரமாக மாறி இருக்கு. ஏன்னா ஒரு 5 மாநிலங்களுக்கான தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதாவது நீங்க வந்து தொகுதி மறுசீரமைப்பு அந்த விவகாரங்கள் போறதுக்கு முன்னாடி அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற நேரத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்போ 26 சட்டப்பேரவை தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில திரும்பவும், ஏன்னா இந்த 5மே வந்து பெருவாரியா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள். ஸோ இந்த நேரத்தில் இதை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து எதிர்கட்சிகள் தரப்புல முன் வச்சிருக்கிறாங்க. அதற்கு பாஜக இன்னொரு காரணமும் சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு 2034 ஆயிரும். வரக்கூடிய 2029லேயே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த டைம் பீரியட் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாஜக தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இதுக்கும் ஒரு கவுண்டர் கேள்வியாக ஒன்று வருது. ஏன் 2029 நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பேசுகிறீங்க? ஏன்னா அப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வந்துடும். அப்போ நீங்கள் திரும்பவும் தொடர்ச்சி ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த டைம் பீரியடை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இன்னொரு எதிர் விமர்சனமும் அப்படின்னு வந்திருக்கு. இந்த விஷயத்தை கொண்டு வரும்போதே வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து, நம்மளே சொன்ன மாதிரி 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி நாடாளுமன்றத்தை நீங்கள் கூட்டுறீங்க, இங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ்லாம் எப்படி தேர்தல் வேலைகள் செய்வாங்க, அந்த கட்சிகள் எப்படி தேர்தல் பணிகள் செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. அதற்கு மத்தியில் இப்போது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் அறிவிக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு. 16 to 18 வரைக்கும் நடக்குது. 3 மசோதாக்களை இன்னைக்கு மத்திய அரசு அறிமுகப்படுத்திருக்கு நாடாளுமன்றத்தில். ஒன்று வந்து இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை அமலாக்கிறதுக்கு அரசமைப்பு சட்ட திருத்தத்தினுடைய 131வது திருத்த மசோதா ஒன்று, அது ஒன்று. அதே மாதிரி வந்து தொகுதி மறுசீரமைப்பு மசோதா, அப்புறம் யூனியன் பிரதேசத்துக்கு இந்த சட்டங்களை அமல்படுத்துறதுக்கான மசோதா, இந்த 3ம் இன்னைக்கு வந்திருக்குது. இதில் வந்து ஹீட்டடான டிபேட் காலையிலேயே ஆரம்பிச்சிருச்சு. நம்ம காலையில் விடியும் போதே வந்து இந்த ஹீட்டடான டிபேட்டில் தான் ஆரம்பிச்சது. KC வேணுகோபால் காங்கிரஸ்லேருந்து பேசும்போது அமித்ஷா இடையில குறுக்கிட்டு சில விஷயங்கள் பேசினார். இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக மாறிச்சு. இதனுடைய தொடர்ச்சி என்னன்னா, நாளை மாலை கிட்டத்தட்ட 18 மணி நேர விவாதங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. நாளை மாலை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடைபெற இருக்கு. வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கு. அதுதான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத காட்டும். தமிழ்நாட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இந்த விஷயத்துல கொஞ்சம் லீட் எடுத்து போற மாதிரி இருக்கு. நீங்க அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு இப்போ இல்லை, ஒரு ஆண்டுக்கு முன்னாடிலேருந்தே லீட் எடுத்து போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. தொகுதி மறுசீரமைப்பு வந்து நம்ம தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்கக்கூடிய கத்தி அப்படின்றத முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து பேசிட்டு வராரு. ஏற்கனவே அவர் வந்து தென் மாநிலங்களை சார்ந்த முதல்வர்கள்லாம் கூட்டி வச்சு ஒரு கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா அவங்கெல்லாம் பேசினாரு. பஞ்சாப் இவங்க எல்லாமே இருந்தாங்க, வந்து பேசினாங்க. ஸோ அது அப்பவே வந்து பெரிய ஒரு பேசு பொருளாச்சு. இவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க, தேவையில்லாத ஒரு பதற்றத்தை மக்கள் மத்தியில் உண்டாக்குறாங்க அப்படின்னு ஆளும் பாஜக தரப்புலாம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, தொகுதி மறுசீரமைப்பு வந்து 3 முறை வந்து செய்யப்பட்டிருக்கு. 51, 61, 71 3 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து வந்து 494 இருந்து 523, அப்புறம் 543 அப்படி வந்து மாறுச்சு. ஸோ 76ல் இந்திரா காந்தி ஆட்சியில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்ப வந்து என்னன்னா அந்த
மக்கள் தொகை பெருக்கம் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் செய்யப்பட்டு இயக்கமா முன்னெடுக்கப்பட்டது நாடு முழுக்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வந்து அது வந்து ஒரு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணும், சமத்துவமின்மை கிரியேட் ஆகுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணாங்க. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு டீலிமிட்டேஷன் செய்யக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அது வந்து தென் மாநிலங்கள் ஒரு மாதிரி இருக்கும், வட மாநிலங்கள் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த இம்பேலன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 2 முறை வந்து ஃப்ரீஸ் செய்யப்பட்டது. ஒன்று வந்து 1976 இந்திரா காந்தி ஆட்சியில், இன்னொன்று வந்து வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில் 2001. ஸோ அப்போ 2வது தடவை ஃப்ரீஸ் செய்யறப்ப என்ன சொன்னாங்கன்னா, டீலிமிட்டேஷன் எப்போ செய்யணும் அப்படின்னா 25 ஆண்டுகளுக்கு அப்புறமா எப்போ வந்து சென்சஸ் எடுக்கிறாங்களோ அந்த சென்சஸின் அடிப்படையில தான் வந்து டீலிமிட்டேஷன் செய்யப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2021 எடுத்திருக்க வேண்டிய சென்சஸை பாஜக அரசு தள்ளி போட்டதே வந்து விமர்சனமா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா 2021 சென்சஸ் எடுத்திருக்கணும், அப்ப கரோனா காரணம் காட்டப்பட்டுச்சு. ஸோ அப்ப கரோனா முடிஞ்சு 2022, 23, 24 எப்பவுமே எடுக்காதது வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாக்குச்சு. அப்போ மத்திய பாஜக அரசு வந்து திட்டமிட்டு வந்து தள்ளி போடுறாங்க, டீலிமிட்டேஷனுக்காகவே வந்து சென்சஸ் எடுக்காம இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு. ஸோ 2026 வந்து அவங்க சென்சஸ் எடுத்தாங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் வந்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில செய்யற மாதிரி இருக்கும், அதுதான் உங்களுடைய உள்நோக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் அப்பவே வைக்கப்பட்டுச்சு. ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இப்போ இதனால சரி தொகுதி மறுசீரமைப்பை செஞ்சுதான் ஆகணும், இங்க மக்கள் தொகை மாறிட்டே இருக்கு, ஏரி எல்லாமே மாறிட்டே இருக்கு அப்படின்னு இது சொன்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி தான் இது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வந்து தொகுதியுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறாங்க, 543 இருந்து ஒரு கணிசமான ஒரு அளவு உயர்த்துறாங்க. ஸோ அது உயர்த்துறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ தென் மாநிலங்கள் நம்ம தமிழ்நாடு உதாரணம் வச்சுப்போம், 39 தொகுதிகள் இருக்கு, மக்களவை தொகுதிகள் இருக்கு. அது உயர்றது அப்படின்னா எந்த பெர்சன்டேஜ்ல உயருதுன்றதுதான் முக்கியம். இப்போ 39ன்றது 49 உயர்ந்தாலும் அதிகம் தான், 59 உயர்ந்தாலும் அதிகம் தான். ஸோ ஆனா நம்ம என்னவா பார்க்கணும் அப்படின்னா 543ல 39 தொகுதிகள் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7.2% வந்து ப்ரொபோர்ஷன் ரேட் இருக்கு. அதாவது மக்களவையில தமிழர்களின் குரல் வந்து 7% ஒலிக்குது அப்படின்னா நீங்க உயர்த்துறீங்க அப்படின்னா அதுவும் வந்து குறைந்தபட்சம் அந்த 7.2% அதுன்றது மாறாம இருக்கணும் அப்படின்றத வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துடைய ஒரு எண்ணமா இருக்கு. ஆனா இவங்க எண்ணிக்கை அதிகரிக்கிறப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு சில மாநிலங்களுக்கு வந்து அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறப்ப அவங்க ப்ரொபோர்ஷன் கூடுது. ஸோ அப்போ பேசிக்கா அடி வாங்குறது யார் அப்படின்னா தென் மாநிலங்கள் தான் அடி வாங்குது. அதுவும் காரணம் என்ன அப்படின்னா இப்போ இந்த மசோதால என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ இங்க எல்லாமே என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா ஈக்குவலா 50% தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் அப்படின்றதா வந்து பாஜகவினருடைய ஒரு வாதமா வைக்கப்படுது. ஆனா என்னன்னா அது ஒரு மசோதால அந்த நீங்க அதான் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன், அந்த 50% ஈக்குவலா வந்து உயர்த்தப்படும் அப்படின்றது மசோதால குறிப்பிடப்படவில்லை. அந்த பேப்பர்ல அது இல்ல, பை மவுத்தா அதை சொல்றாங்களே தவிர பேப்பர்ல அப்படி ஒரு விஷயம் இல்லைங்கிறது இன்னும் அது வந்து கிரிட்டிக்கலான ஒரு போர்ஷனா அதை மாத்துது. ஸோ அதுதான் இங்க சிக்கலா இருக்கு. ஸோ அப்போ நீங்க அந்த பை ஈக்குவல் ஷேர் 50% அப்படின்னா அதுல ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு சிக்கல் இல்லை. ஆனா நீங்க அந்த ஈக்குவல் ஷேர் இல்லை அப்படின்னா ஒரு புறம் வந்து வட மாநிலங்களினுடைய ஆதிக்கம் வந்து மக்களவையில ஜாஸ்தியாகும், நாடாளுமன்றத்துல ஜாஸ்தியாகும். ஸோ தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் வந்து ப்ரொபோர்ஷன் ரேட்டா குறையும் அப்படின்றதான் வந்து எல்லாத்துடைய எதிர்பார்ப்பாரு. தென் மாநிலங்கள்னா தென் மாநிலங்கள் மட்டும் கிடையாது, அந்த பக்கம் ஒடிஷாவும் பாதிக்கப்படும், பஞ்சாபும் பாதிக்கப்படும், மேற்கு வங்கமும் பாதிக்கப்படும். யோசிச்சீங்கன்னா இப்போ பாஜக தரப்புல, அதாவது பாஜக தரப்புல இப்படி விஷயம் வரும்போது எதிர்கட்சிகள் தரப்புல வந்து சொல்றது என்னன்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் ஆகட்டும், உத்தரகண்ட், இந்த மாதிரியான ராஜஸ்தான், இந்த மாதிரியான பீகார், இந்த மாநிலங்கள்லாம் வந்து கணிசமான அளவில் அதிகரிக்கும், அவங்களுடைய சீட் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஸோ அவங்க டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல மெஜாரிட்டி அவங்கள தான் இருப்பாங்க. ஸோ நம்ம என்னதான் வந்து நம்ம அதிகரிச்சிருந்தாலும் நம்ம பேசுறது எங்கேயுமே அங்கே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றாங்க. நீங்க சொன்னீங்களா தென் மாநிலங்கள் இதனால பாதிக்கப்படணும், அப்படியே இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்களுடைய எண்ணிக்கையும் இதுல ரொம்ப கணிசமான அளவு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அவங்களாம் வந்து மக்கள் தொகை அளவுல ரொம்ப குறைவா இருக்கக்கூடியவங்க, ஆனா அவங்களுடைய குரல் அப்படிங்கிறது இப்போவுமே பெரிய அளவு வெளியில வரதில்லை. இஃப் இன் கேஸ் இந்த மெட்ரிக்ல போறாங்க அப்படின்னா வரக்கூடிய விஷயங்கள்லையும் அவங்க பாதிப்பையும் சந்திப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயத்துல வந்து இன்னொரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னா பாஜக முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் மகளிர் இடஒதுக்கீடை இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. இவங்க 23ல இந்த சட்ட மசோதாவை கொண்டு வரும்போதுமே என்னன்னா அதுல ஒரு சிக்கலான விஷயம் அதுதான், மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தனியா கொண்டு வராம அவங்க டீலிமிட்டேஷனோட ஒரு லிங்க் பண்ணது அப்படிங்கிறது இப்போ வந்து பெரிய பஞ்சாயத்தா மாறி இருக்கு. ஏன் அப்படி வந்து லிங்க் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு பாஜக தரப்புல இருந்து தான் அது பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அதுல என்ன விஷயம் அப்படின்னா இப்ப 543 இப்ப தொகுதிகள் இருக்குன்னா அதுல 33% வந்து நீங்க மகளிருக்கு ஒதுக்கணும். அப்ப 543ல 33%னா அதோட எண்ணிக்கை என்னன்றது நீங்க பிஎஸ்சி மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஸோ நீங்களே கணக்கு போட்டு சொல்லிடுவீங்க ஈஸியா நினைக்கிறேன். 543ல 33னா கிட்டத்தட்ட ஒரு 179 180 அத்தனை வந்து மகளிர் வந்து
மக்களவையில் இடம்பெறக்கூடிய சூழல் இருக்கும். ஸோ அது வந்து உடனடியாக எப்படி சாத்தியமா என்னன்றது யோசிக்கிறாங்களா என்னன்றது. ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த எண்ணிக்கையை ஜாஸ்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றது புரிதலா இருக்கு. இப்போ இல்ல அப்படி வரவே வராது. நீங்க பார்லிமெண்ட்ல எவ்வளவு நம்பர் வேணா இருக்கட்டும், நீங்க 33% டென்டேட்டிவா ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னா அந்த நம்ம பார்லிமெண்ட்டுடைய அந்த சீட்டோட நம்பர் அதிகரிக்கும் போது சைமல்டேனியஸா இதோடைய பர்சன்டேஜ் வைஸ் அதை அதிகரிச்சிடும். அதுக்காக வந்து நீங்க இதை அதிகரிச்சுட்டு தான் அதை பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லைல்ல. அந்த கேள்வி தான் முன்வைக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், அந்த கேள்வி தான் முன்வைக்கிறாங்க. அதுக்கு வந்து இன்னும் அவங்க தரப்பு என்ன விளக்கம் தராங்க அப்படின்றது தெரியல. ஒண்ணு இப்போ இது ஏன் அவங்க டீலிமிட்டேஷனுக்கு என்ன இதுல கொண்டு வராங்க அப்படின்னா, எதன் அடிப்படையில நீங்க வந்து மகளிரை 33% பெண்களுக்கு எப்படி நீங்க ஸ்லாட் பண்ணுவீங்க அப்படின்றப்போ இப்போ ஆல்ரெடி இருக்கிற நடைமுறை மாதிரி தான். இப்போ வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கும், அப்புறம் பழங்குடியினருக்கும் எப்படி நம்ம குறிப்பிட்ட தொகுதியை வந்து அலாட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தொகுதி, இது வந்து பழங்குடியினருக்கான தொகுதி அப்படின்னு நம்ம அலாட் பண்ணி வைக்கிறோமோ அந்த மாதிரி மகளிருக்கு அப்படின்னு சொல்லி தொகுதிகள் வந்து அலாட் பண்ணி வைக்கணும்ன்றாங்க. ஸோ அப்படி அலாட் பண்ணணும்னா அது எதன் அடிப்படையில் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, இந்த தொகுதி வந்து பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க எந்த பேசிஸ்ல ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அவங்க அதை வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த கேள்விக்கான பதிலை வந்து அவங்க டீலிமிட்டேஷனோட லிங்க் பண்றாங்க அப்படின்றதான் அவங்க தரப்பு வாதமா இருக்கக்கூடும் நிச்சயமா வரும் நாள்கள்ல. ஸோ அந்த பேசிஸ் தான் அவங்க போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ அதனால என்ன ஆகும்னா அவங்க இப்போ டீலிமிட்டேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா தொகுதி எண்ணிக்கை அதிகரிக்கும். சென்சஸ் பேஸ்ல இப்போ மக்கள் 2011 சென்சஸ் தான், அதாவது அந்த மசோதால 2011 மென்ஷன் படல. ஆனா லேட்டஸ்ட் சென்சஸ் அப்படின்றது 2011 தான் வந்து நமக்கு கடைசியாக எடுக்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ அதன் மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க பிரிச்சு வைப்பாங்க. ஸோ இந்த தொகுதிகள் வந்து பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தமுள்ள தொகுதிகளில் 33% தொகுதி வந்து பெண்களுக்காக ஒதுக்கப்பட போறாங்க. ஸோ அந்த பேசிஸ்க்காக அவங்க வந்து இதை லிங்க் பண்றாங்க. ஆனா அதனுடைய நோக்கம் வந்து வெறும் விமன் ரிசர்வேஷன் பில் கிடையாது அப்படின்றதான் வந்து இங்க எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ அது பெரிய டாக்கா மாறி இருக்கு. இன்னைக்கு திமுக தரப்புல இருந்து எல்லாம் கருப்பு சட்டை போட்டு, திமுக கூட்டணி கட்சிகளும் கருப்பு சட்டை போட்டு இன்னைக்கு பார்லிமெண்ட் போயிருக்காங்க. ராகுல் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. தென் மாநிலங்கள்னு வரும்போது கேரளா சிஎம் பினராயி விஜயன் அட்ரஸ் பண்ணியிருக்காரு, ஒடிசா சிஎம் பேசியிருக்காரு. அதே மாதிரி வந்து பஞ்சாப்ல வந்து சிரோமணி அகாலிதளம் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. கர்நாடகால இருந்து இதுக்கான வாய்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த 3-4 நாட்கள் இது வந்து மிகப்பெரிய டிபேட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறது. இன்னொன்று இந்த விஷயத்துல இன்றைக்கு ஒரு கட்டுரை படித்தேன். அதுல ஒரு 3 விஷயங்கள் அவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, டீலிமிட்டேஷனை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலே இதில் அடிபட்டு போகுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. டீலிமிட்டேஷன் பண்றதுக்கான மெத்தட் அப்படிங்கிறது இது இல்லை. யாரை கன்சல்ட் பண்ணீங்க, பார்லிமெண்ட்ல இப்படி ஒரு பில் வருது அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இந்த விஷயமே தெரிய வந்திருக்கு. ஸோ வைடரா பண்ணக்கூடிய இவ்வளோ பெரிய வேலையை ஏன் இவ்வளோ ஷேடோவில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ். ஸோ அந்த விஷயத்தை எடுக்கிறத தள்ளி போடுறதுக்காகத்தான் இந்த இதை அவசர கதியில் இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னா 21 எடுக்க முடியல அப்படிங்கும்போது இந்த பீரியட்ல எடுத்திருக்கணும். ஆனால் அதை எடுக்காமல் இருக்கிறதுக்கு இல்லை இன்கேஸ் அதை எடுத்தோன்னா அதன்படி போக வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ அவசர கதியில் பண்ணுறதாகவும் இன்னொரு கேள்வி வந்திருக்கு. அதற்கடுத்து நம்ம முதலே அட்ரஸ் பண்ண அதாவது மகளிருக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறத டீலிமிட்டேஷனோட லிங்க் பண்ணதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அரசியல் சட்ட திருத்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இது இந்த விஷயத்த டீலிங்க் பண்ணணும், ரெண்டையும் தனித்தனியாக அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த கட்டுரையில் எழுப்பப்பட்டிருந்தது. இந்த விஷயத்துல இன்னொன்று அட்ரஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு நான் என்ன கவனிக்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயங்கள் இன்னும் வைடரா டிஸ்கஸ் பண்ணப்படணும். ஏன்னா வந்து 850 அளவுக்கு வந்து பார்லிமெண்டேரியனுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படின்னா விவாதங்களினுடைய நேரம் அப்படிங்கிறது குறையும். இப்போவே வந்து 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தான் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் பேசுறதுக்கான நேரம் கிடைக்குது. அப்போ வந்து ஒரு கான்கிரீட்டான ஒரு டிபேட் பார்லிமெண்ட்ல நடக்கணும் அப்படின்னா அதை இன்னும் கான்கிரீட்டடா டிஸ்கஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. இன்னொன்று பாஜக தரப்புல இப்போ பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலையே இப்போ 23 இதை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் 24 தேர்தல் வருது. 441 இடங்கள்ல பாஜக கண்டெஸ்ட் பண்ணியிருக்கு இந்த நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில். அதில் பார்த்தோம் அப்படின்னா 441 பெண்களுக்கு அவங்க கொடுத்த இடம் அப்படிங்கிறது 69. ஸோ இதில் 33% அப்படிங்கிறது இல்லை. அதுவே கிட்டத்தட்ட 145 இடங்கள் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கணும். ஆனால் அது கொடுக்கல. அதுலேயும் எலெக்ட் ஆகி வந்தவங்கிறது ஒரு 30 பேர் வரைக்கும் வந்திருக்கிறாங்க எலெக்ட் ஆகி. அப்போது 2019 மக்களவையில் இருந்த பெண்களுடைய எண்ணிக்கை 78, 2024 அது 74 மாறி இருக்கு. அப்போ 13% பக்கம் அப்பவும் குறைஞ்சிருக்கு. அப்போ இது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை பேசினாலும் நடைமுறை சாத்தியம் அப்படின்னு வரும்போது அங்கே கொஞ்சம் சிக்கலை நம்மளால பார்க்க முடியாது. 33% பெண்களுக்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதை வந்து முழுமையா வந்து நிறைவேற்றலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வந்து நான் அந்த ஓனர்ஸ் தூக்கி பாஜக மட்டும் போடுவேன். எந்த கட்சியுமே வந்து அவங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியல 33 அப்படின்னு அதிகமா
அதிகமா கண்டெஸ்ட் பண்ணது இவங்க தான். ம். ஸோ 441. இன்னும் புரியுது. இப்பவுமே கூட 69ங்கிறது அதிகமான நம்பர். மத்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட பார்க்கும்போது அதிகமான நம்பர். பட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது அந்த 33 வரலன்னு சொல்றேன். இவங்க இவ்வளவு ஈகரா இத இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இந்த நேரத்துல பட் நடந்து முடிந்த தேர்தல்ல அது அவ்வளவு ஈகரா இல்ல அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இப்ப இந்த மசோதா வந்து நிறைவேறுறதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக ஜெயிக்குமா, ஜெயிக்காதா அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி அவங்களுக்குள்ள இருக்கிற மாரி ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடு எங்க இருந்து வருதுன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள்ல வருது. அதுல வந்து பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடின் உதவியினால தான் வந்து மத்திய பாஜக அரசு இப்போ இயங்கிட்டு இருக்குன்ற அடிப்படையில, ஸோ அவங்களுக்கு அப்படியான ஒரு அச்சம் இருக்கு. அந்த அச்சத்தின் வெளிப்பாடா வந்து அவங்க 2029க்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் செய்யணும் அப்படின்றாங்க. டீலிமிட்டேஷன் செய்யணும் அப்படின்னா, அது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு சாதகமான ஒரு சட்டமா அது பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரில சொல்றாங்க. ஒண்ணு. இல்ல அப்படின்னா, இது வந்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை டீலிமிட்டேஷனோட நம்ம லிங்க் பண்றோம் அப்படின்னா, அதோடைய ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நிச்சயமா அதுக்கு எதிர்வினை கிளம்பும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். உடனடியா நிறைவேற்றி எந்த அளவுக்கு அதை செயல்படுத்திட முடியுன்றது தெரியாது. நிச்சயமா தென் மாநிலங்கள்ல இருந்து பெரிய ஒரு கொந்தளிப்பு வரும்ன்றது தெரிஞ்சே அவங்க செய்யறாங்க அப்படின்னா, மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை அவங்க வந்து உடனடியா நிறைவேற்றி அதை எளிமையா சட்டமாக்கணும் அப்படின்றத பாஜக விரும்பல அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வைக்கப்படுது. அரசியல் சட்ட திருத்தம் வரும்போது இப்போ நாளைக்கு இது வாக்கெடுப்பு வருது. வாக்கெடுப்பு வரும்போது சட்ட திருத்தம் தொடர்பா வரும்போது இது சிறப்பு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது இருக்கு. இன் ஹவுஸ்ல அவைக்குள்ள இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 2/3 வந்து இதற்கு ஆதரிச்சு வாக்களிக்கணும். இன்னொன்னு வந்திருக்கக்கூடிய ஓட்டுல மொத்தம் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 50% அதிகமான வாக்குகள் அப்படிங்கிறது ஆதரவா பதிவாகி இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால நாளைக்கு சாயந்தரம் இந்த ஓட்டிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இதுல எதிர்க்கட்சிகள் பாஜகவுக்கு ஆதரவா ஏதாவது வகையில வாக்களிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இதற்கு முன்பு அந்த மாதிரியான சினாரியோஸ் வந்திருக்கு. இதை எப்படி பிஜேபி பாஸ் பண்ண போகுது, எதிர்க்கட்சிகள் இதுல எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க, உண்மையிலேயே இந்த மசோதா நிறைவேற விடாம தடுக்க போறாங்களா, அதுக்கு அவங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு அப்படிங்கிறதையும் நாளைக்கு நமக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்போ முன்னாடியே வந்து பாஜக ஆதரவாளர்கள், பாஜகவினர் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அந்த எல்லா மாநிலங்களுக்கும் 50% சரிவாரியா வந்து அந்த தொகுதி உயர்த்தப்படும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது பை டாக்குமெண்டா அவங்க பாஜக தரப்புல இருந்து, அதாவது பாஜக அரசு தரப்புல இருந்து ஏதாவது டேபிள் ஆகுச்சு அப்படின்னா, குறைந்தபட்சம் அந்த குழப்பங்கள் குறையும். அதற்கான சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிடும். இதுவரைக்கும் அவங்க எதுவுமே பை டாக்குமெண்டா எங்கேயுமே அதை சொல்லல. இதுக்கப்புறம் அது சொல்றாங்களா இல்லையா என்னன்றது நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கும். இன்னொன்னு தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி வரைக்கும் பார்லிமெண்ட் கூட போகுது. அதற்கடுத்து 2 நாள்ல தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல பிரச்சாரம் அப்படிங்கிறது முடியுது. 21ஓட முடியுது. இந்த விஷயத்த திமுக கூட்டணி வந்து இன்னைக்கு ஹீட்டடா வச்சிருக்கிறாங்க. இதே ஹீட்டடா இவங்க 21 வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா, இங்க ஒரு சினாரியோ மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. பேசுவோம்.